உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசுவினுடைய முகத்தை தேடி அவருடைய வாக்குத்தத்தங்களை முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். தேவனுடைய மகா உன்னதமான பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும், நீங்கள் தேடும் எல்லா காரியத்திலும் தேவனுடைய கிருபையும் தயவும் உங்களோடு இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு ஆழமான சத்தியத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் எல்லாருக்குமாய் அவர் போதிக்கிறார். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். எத்தனை அருமையான ஒரு சத்தியம்! உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு கூடவே இருப்பேன் என்று வாக்களித்தார் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து. இரவும் பகலும், உயர்வும் தாழ்வும், வெற்றியும் தோல்வியும், பலமும் பலவீனமும், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூடவே இருப்பார். ஆகவே விசுவாசமுள்ள தேவ ஜனங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரை நான் முழு இதயத்தோடு தேடுவேன், அவரை பற்றி கொள்வேன், அவர் என்னோடு இருக்கிறார், நான் தைரியம் கொள்வேன், அவரை நோக்கி நான் ஜெபிப்பேன், அவருடைய புது பலத்தால் நான் நடப்பேன் என்று சொல்லி நாமும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவராகிய இயேசுவை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் அவருடைய பாதத்தை பற்றி கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட அவருடைய வேதத்தை நாம் படிக்கும்போது அவருடைய பிரசன்னம் நம்மையில் இறங்குகிறது. நமது இதயம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும்போது அவருடைய தயவு நம்மையில் இறங்கி வருகிறது. எந்த ஒரு சூழ்நிலை ஆனாலும் சரி, நம் ஆண்டவரை தேடுகிறவர்களாகவே இருக்க வேண்டும். ஆமாம் அன்பானவர்களே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு விசுவாசிக்காதவர்கள், பாவிகளோ, துரோகிகளோ, துன்மார்க்கர்களோ, அக்கிரமக்காரர்களோ, அநியாயக்காரர்களோ, மோசக்காரர்களோ, பொய்யர்களோ, அவர்கள் கர்த்தராகிய இயேசுவோடு கூட இல்லவே இல்லை. இருப்பார்கள் என்றால் அவர்கள் இந்த அநியாயத்தை செய்யவே மாட்டார்கள். அது கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே போய் அநேகர் இருக்கலாம். அவர்கள் வாழ்வில் பாவங்களே அவர்கள் வாழ்க்கையின் சிந்தையாக இருக்கும் என்றால் அவர்கள் தேவனோடு இல்லை என்று பொருளாகும். அவர்கள் கர்த்தரை விரோதிக்கிறார்கள் என்று ஆவிக்குரிய அர்த்தமாகும். இதைத்தான் ஆண்டவர் இங்கே நமக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறார். அவர் நம்மோடு இருக்கிறதுனால நாமும் நீதியிலும் நேர்மையிலும் உத்தமத்திலும் உண்மையிலும் சத்தியத்தை கைக்கொள்ளுவதிலும் விசுவாசத்திலும் கூட நாம் நடக்கும்போது நாம் தேவனோடு நாம் இருக்கிறோம் என்று அது ஆவிக்குரிய ஒரு நல்ல பலமாக மாறுகிறது. அதோடு மாத்திரமல்ல, என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று சொல்லுகிறார். இதனுடைய பொருள் என்ன? இந்த நாளிலே ஏராளமான பேர் ஊழியம் செய்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், அநேக மக்களை சந்திக்கிறார்கள், நோயாளிகளை சந்திக்கிறார்கள், பல பிரச்சனை உள்ளவர்களை சந்திக்கிறார்கள். இதில் அநேகம் பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் சந்திக்கிற, அவர்கள் ஜெபிக்கிற அந்த ஜனங்களெல்லாம் தங்கள் பக்கம் இழுத்து கொள்வதில் தான் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்படியாகலும் தங்களோடு தொடர்பு கொள்ளணும், அவங்க எல்லாவற்றுக்கும் தங்களை தேடணும், அவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் தங்கள் பக்கமே இருக்கணும், என் பக்கமே இருக்கணும், எனக்கு ஒரு பெரிய கூட்டமாக, எனக்கு ஒரு பெரிய கூட்டாளிகளாக, ஏன் திட்டத்தை நிறைவேற்றுறவங்களாக அவங்க மாறிடணும், அவங்களுடைய உழைப்பால் என்னை எல்லா விதத்திலும் தாங்கணும், அவங்க எனக்கே சொந்தமானவர்களாக என்னோடு இருக்கிறவங்களாகவே மாறணும் என்ற மனநிலையில தான் இன்றைக்கு ஏராளமான பேர் மாறிவிடுகிறார்கள். தவிர ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு அநேக ஆத்துமாக்களை இன்றைக்கி அநேக பேர் சேர்ப்பதே கிடையாது. அன்றைக்கு யோவான் சானகனை பாருங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் அந்த யோர்தான் கரை ஓரத்தில் கூடியிருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டி இவர்தான் என்று ஆண்டவராகிய இயேசுவை அங்கே கூடியிருந்த ஆயிரம் மக்களுக்கு அவர் அடையாளம் காட்டினார். உடனே அந்த ஜனங்கள் எல்லோரும் இயேசுவை பின்தொடர ஆரம்பித்து விட்டார்களாம். யோவானுக்குத்தான் முன்பு அந்திரேயாவும் யோவானும் சீஷர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் யாக்கோபும் கூட யோவானுக்கு தான் சீஷர்களாக முதல்ல இருந்திருக்கிறார்கள். ஆனால் இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் சானகன் சொன்னபோது இந்த அந்திரேயாவும் யாக்கோபும் இயேசுவை பின்பற்றி விட்டார்களாம். இதுதான் உண்மையான ஒரு ஊழியம்.
என் அன்பானவர்களே, எந்த ஒரு நோயாளிகளையும், எந்த ஒரு ஆத்துமாக்களையும், எந்த ஒரு மனிதர்களுக்கு நாம் ஜெபித்தாலும் ஆண்டவர் இயேசுவை முழு இதயத்தோடு அவரை தேடுங்கள் என்று கற்றுக் கொடுப்பது தான் பரிசுத்த ஆவியானவர் வழிகாட்டும் ஊழியம். ஆகவே இதோ என்னோடு இருக்கிறவன் அவன் என்னுடையவனாக இருக்கிறான், என்னோடு இராதவன் எனக்கு சத்துருவாக இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். எவ்வளோ ஆபத்தான ஒரு பணி என்று கவனித்து பார்த்தீர்களா? என் அருமையானவர்களே, தேவனோடு தான் எல்லா ஆத்துமாக்களையும் இணைக்க ஆவியான தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த சத்தியத்தை இன்றைக்கு நீங்கள் கேட்கிறீர்களே, அனுதினமும் இரவும் பகலும் ஆண்டவர் இயேசுவையே நீங்கள் தேடுங்கள், அவர் சமூகத்தையே நாடுங்கள், அவருடைய முகத்தையே வேதத்தில் தேடுங்கள், அவருடைய இரக்கத்தையே பற்றி கொள்ளுங்கள். தேவனே, யார் என்னோடு இருப்பார்களோ இல்லையோ, நான் என்றைக்கு உங்களோடவே இருப்பேன் ஆண்டவரே, நான் உங்களோடு இருக்கும்படி என்னை அணைத்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணிப்பது தான் உத்தம உண்மையுமான ஒப்பு கொடுத்தல். அதே போல் நாம் எத்தனை ஆயிரங்களை, அது யூடியூப் வழியாகவோ பொதுக்கூட்டங்களிலோ தனிப்பட்ட விதத்திலோ எவரை சந்தித்தாலும் ஆண்டவர் இயேசுவோடு அவர்களை இணைப்பதிலே நமது இதயம் தாகமாக இருக்க வேண்டும். அவங்க ஆண்டவரையே தேட வேண்டும், தேவனையே தேட வேண்டும். எந்த சூழ்நிலைகளுக்கும் கர்த்தரே அந்த ஜனங்கள் நம்ப வேண்டும் என்று உத்தம உண்மையுமுள்ள ஜனங்களாக, ஊழியர்களாக, விசுவாசிகளாக, தேவ ஜனங்களாக நீங்கள் நடப்பது தான் ஆவியானவர் உங்களை நிரப்புவதனுடைய அடையாளம். அப்படியாய் நாம் இனி வாழ்வோமா? கிறிஸ்துவுக்கு ஆத்துமாக்களை சேர்ப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மையே உமது குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக மனித குலம் முழுவதற்கு நீர் வெளிப்படுத்தினீர். உமக்கு கோடி கோடி நன்றி. எங்கள் ஆண்டவராக இயேசுவோடு அனுதினமும் இருப்பதே கிறிஸ்தவ ஜீவியம் என்பது. அது வெற்றியின் ஜீவியம், அது ஆசீர்வாதத்தின் ஜீவியம். அதோடு மாத்திரமல்ல, கட்டப்பட்ட, தள்ளப்பட்ட, விழுந்திருக்கிற, பின்வாங்கி போன, பிசாசு பிடியில் இருக்கிற எந்த ஆத்துமாக்களை சந்தித்து நாங்கள் ஜெபித்தாலும், அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தாலும், அவர்கள் ஆண்டவராய் இயேசுவை முதலாவது முழு உள்ளத்தோடு தேட வைப்பதே எங்களுடைய உன்னதமான உத்தமமான பணியாக இருக்கும்படி எங்களை தொடர்ந்து நீ நடத்தும். நாமமே மகிமடைய வேண்டும். உண்மையே எல்லா ஜனங்களும் அறிய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். உமக்கே துதிகன மகிமை. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.